அன்பான தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியர் 9:27, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறவன் மற்றவர்கள் கேட்கும் போது ஆகாதவனை போல ஆகக்கூடாது. அப்படி ஆகக்கூடாதுன்னா தேவனுக்கு என்ன பண்ணணும்? நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறவனாய் இருக்கணும். அவ்வாறு ஒரு ஊழியர் இருப்பாரே ஆனால் ஆகாதவனாய் தள்ளப்பட்டவனாய் ஒரு நாளும் இருக்க மாட்டார். அதனாலதான் இங்க தெளிவாக இருக்கிறது, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே அப்படின்னா, மற்றவர்களுக்கு நான் பிரசங்கம் செய்வதற்கு முன்பதாக என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய ஆவியையும் அவருக்கென்று ஒப்பு கொடுத்து என்னை சுத்தவானாய் நான் காத்து கொண்டு பிரசங்கம் செய்பவனாய் இருந்தால் மற்றவர்களுக்கு ஆகாதவனாய் நான் தென்பட மாட்டேன். அப்படி இருக்கணும் அப்படின்னா என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படுத்தி வாழ வேண்டும். அவ்வாறு கீழ்ப்படுத்தி வாழ்ந்தால் ஒருவருக்கும் நம்ம ஆகாதவன் போல தள்ளப்பட்டிருக்க மாட்டோம், வெல்லப்பட்டிருப்போம். அவருக்குள்ள நாம் வென்று வாழணும்னா நம்மளுடைய சரீரத்தை ஒடுக்கி அவருக்கு கீழ்ப்படுத்தி வாழ்வோம். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.